வெண்முரசு. நீளம் 37. பகுதி 12. கொடி. வாசிப்பது சந்தீப். இடைசுற்றி சுழல்கையில் பாவாடை இதழ் விரித்து மலராவதைக் கண்டு ராதை சிரித்துக் கொண்டாள். காலை முதலே சுழன்று சுழன்று பின் அமர்ந்து கொண்டிருந்தாள். கைவிரித்து, என் மலர், உலகிலேயே பெரிய மலர் என்று கூவினாள். தலை சுழலுமடி, எழமுடியாமல் படுப்பாய், விழவு காண முடியாமலாவாய் என்றாள் நீர்க்குடம் தழும்ப நடந்து சென்ற கீர்த்திதை. பெரிய மலர் என்று ராதை துள்ளி கைகளை விரித்துக் காட்டினாள். புன்னகையுடன் கீர்த்திதை உள்ளே சென்றாள். அடுமனையின் மரச்சாளரம் வழியாக அவளறியாமல் எட்டிப் பார்த்தாள். வெண்மணல் விரிந்து முற்றமெங்கும் வண்ண மலர்களென ராதை மலர்ந்து கொண்டே இருப்பதைக் கண்டாள். அவள் அமர்ந்து படைத்த மலரெல்லாம் அவ்வண்ண இதழ்களுடன் கண்களிலும் காற்றிலும் எஞ்சியிருந்தன. பால்கலத்தை அடுப்பில் வைத்து பசுங்கேரை கட்டுடன் அமர்ந்தாள். அவள் அன்னை அனங்க மஞ்சரி உள்ளறையில் எழுந்தாள். கீரையை என்னிடம் கொடு, நெய்நெய்க்கும் பணி உள்ளதல்லவா என்று வந்தமர்ந்தாள். இல்லச்சுவரில் எழுந்த வண்ண நிழல் கண்டு வருவது யார் என எட்டிப் பார்த்தாள். என்னடி செய்கிறாள் உன்மகள்? இன்னமும் சிறுமியா இவள்? இவ்வயதில் உன்னை நான் கருவுற்றேன் என்றாள். புத்தாடையை பூவாக்குகிறாள் என்று நகைத்தாள் கீர்த்திதை. கண்சுருக்கி பெயர்மகளை நோக்கி கனிந்து புன்னகைத்து வெறும் பிச்சி என்றாள். ராதையென பெயரிட்டது தாங்கள் அல்லவா என்றாள் கீர்த்திதை. ஆம், என் இல்லத்தில் சுடராக என் தமக்கை என்றுமிருக்க விழைந்தேன். உனக்கு என் அன்னை பெயரிட்டேன். உன் வயிற்றில் அவள் வந்து பிறக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டேன் என்றாள். கையில் எடுத்து இவள் கண்களைக் கண்ட போதே நினைத்தேன், இவள் அவளே, என் அரசி, என் குலத்தெழுந்த தெய்வம். கீர்த்திதை பால்வட்டம் அசைவதை நோக்கி நின்றாள். என்னை கொஞ்சியதில்லை என் தமக்கை. என் முகம் கூட அவள் நெஞ்சில் இருக்கவில்லை. எங்கிருந்தோ வந்த குழலிசை கேட்டு ஏங்கி காத்திருந்தாள். கானல் அலைந்த கண்கள் கொண்டிருந்தாள் என்று அனங்க மஞ்சரி சொல்லிக் கொண்டாள். கீரை ஆய்வதை நிறுத்தி என் நெஞ்சுள்ள வரையிலும் நினைத்திருப்பேன் அவளது தெய்வம் எழுந்த திருவிழிகளை. இம்மண்ணையும் அவ்விண்ணையும் அள்ளி உண்டாலும் அடங்காத விடாய் கொண்டவை. அலை கொதிக்கும் கடல் விழிகள், அனைத்து மறிந்த பேதை விழிகள். நீள்மூச்சு விட்டு அவ்விழிகளுடன் இம்மண்ணில் அவள் வாழ்வது எப்படி? அவ்வொளி கொண்டு அவள் காண இங்குள்ளதுதான் என்ன? அவள் தேடியது எதை? கண்டடைந்து நிறைந்தது எதை என்றாள் கீர்த்திதை. மண்ணில் காலூன்றும் மானுடர் அறியாத மந்தனம் அல்லவா அது என்றாள் அனங்க மஞ்சரி. ஆயர்குடி எந்நாளும் அதை அறியவே போவதில்லை. அவளை அறிந்தோர் இப்புவியில் எவருமில்லை என்று சொல்லி என்னடி இது? கீரை கொய்கையில் கீழே பார்க்க மாட்டீர்களா என்றாள். நீலத்துழாய் எடுத்து நீட்டிக் காட்டி கிருஷ்ணதுளசி, கோவிந்தன் பெயர் சொல்லாமல் கொய்வது பெரும்பாவம் என்று எழுந்தாள். அகத்தரைக்குள் இருந்த அகல்சுடர் முன் அதை வைத்து ஆயர்குலத்து அரசே, அடியோரே காத்தருள்க என்றாள். பால்கலம் பொங்க கண்டு கண்ணா காக்க என்றாள் கீர்த்திதை. உள்ளே ஓடிவந்த ராதை பாலாடை பாலாடை என்று கூவித் துள்ளினாள். நில்லடி பிச்சி, உனக்குத்தானே என்று சொல்லி பாலாடையை மெல்ல கரண்டியால் எடுத்து அதன்மேல் அக்காரப்பாகை ஒருதுளி சொட்டி அவளிடம் அளித்தாள். அதை எடுத்துக்கொண்டு அவள் வெளியே ஓட எங்கு செல்கிறாள் என்றாள் அனங்க மஞ்சரி. அங்கே அவளுடன் பேசும் ஒரு பூனை இருக்கிறது என்றாள் கீர்த்திதை. பாலாடையுடன் வந்தவளைக் கண்டு பாரிஜாதம் சலிப்புற்ற குரலில் முனகி எழுந்து உடலை வளைத்தது. வால் தூக்கிப் பின் நீட்டி வாய் திறந்து நாவடைத்து அருகே வந்தது. மீசை நற்றி கால் பதித்து அமர்ந்து ராதையே என்றது. ராதை பாலாடையை அதன் முன் வைத்தாள். எழுந்து வந்து கண்மூடி தலை சரித்து சிறு சென்னா வளைத்து நக்கத் தொடங்கியது. பாரிஜாதம் என்று ராதை அதை அழைத்தாள். ஒரு கண்ணை திறந்து படுத்தாதே என்றபின் மீண்டும் நக்கியது. ஐயம் கொண்ட காலடிகளுடன் அருகணைந்தன இரு காகங்கள். மரங்களுக்கு அப்பால் கொம்போசை எழக்கேட்டு முகவாய் தூக்கி செவிகூர்ந்தாள் ராதை. பின்னர் பாவாடை பறக்க புரிகுழல் அலையெடுக்க தாவி ஓடினாள். பர்சானபுரியின் சாலைகளெங்கும் வெண்மணல் விரிக்கப்பட்டிருந்தது.
மாவிலை தோரணங்களும் மலர் மாலைகளும் தொங்கி அசைய மலரெழுந்த காடு போலிருந்தது ஊர். புத்தாடை உடுத்து பூச்சூடிய பாகை அணிந்து ஆயர்கள் அங்கிங்காய் கூடி நின்றனர். யமுனைக்கரை மேட்டில் எங்கும் முகங்கள் நிறைந்திருந்தன. நீலக்கடம்பின் கிளை துற்றி ஏறிய ராதை நிலத்திலிருந்து மலர்களுக்கு ஈடு செய்வது போல் அமர்ந்து கொண்டாள். நீர் பெருகி ஓடும் யமுனையை நோக்கியிருந்தாள். கருடக்கொடி காற்றில் படபடக்க பாய்மரம் புடைத்தசைய பெரும்படகு ஒன்று கரையணைந்தது. அதன் முகப்பில் நின்றிருந்த வீரன் மணிச்சங்கம் எடுத்து ஊத கரையெங்கும் காற்றெழுந்தது போல கிளையசைவு பறந்தது. அதற்கப்பால் 7 அணிப்படகுகள் மங்கல மஞ்சள் கொடியும் செந்நிற கருடக்கொடியும் மாந்தளிரென எழுந்த பாய்களுமாக வந்தன. அவற்றில் வீரரும் சூதரும் விரலியரும் பாங்கிகளும் நிறைந்திருந்தனர். யாழும் முழவும் குரவையும் குழலும் முழங்கின. 7 பொன்வண்டுகள் இசை முழக்கி அணைகின்றன என்று எண்ணினாள் ராதை. கரையில் கூடிய யாதவ மூத்தோர் கன்றுக்கொடி ஏற்றி வாழ்த்துரை எழுப்பினர். குறுமுழவும் சிறுமுரசும் குழல் கொம்பும் மணிச்சங்கும் முழங்கின. படகு 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 என ராதை பூக்குலைகள் உதிரக்கிளை உலுக்கி எம்பி குதித்தாள். மரம் நின்ற மயிலே இறங்கு கீழே என்றார் மலர் பெய்து உடல் நனைந்த முதியவர் ஒருவர். கண்சுருக்கம் நெளிய கனிந்த நகைப்புடன் பர்சானபுரியின் பிச்சியல்லவா நீ என்றார். புத்தாடை அணிந்து புதுநகை ஒளிர அன்னையும் மூதன்னையும் வருவதை ராதை கண்டாள். என் அன்னை இன்றுதான் அவள் புத்தாடை அணிந்திருக்கிறாள் என்று சொல்லி சிரித்தாள். எங்கள் பசுக்கள் இன்று அவளை அஞ்சும். அருகணைந்தால் முட்டும் ஆயர் இருவர் அவளை நோக்கி நகைத்தனர். ஆயர்குடியின் பசுக்களும்தான் இன்று அணிகொண்டுள்ளன என்றார் ஒருவர். இன்று இக்கரையில் பூக்காத மரம் ஒன்றில்லை என்றார் இன்னொருவர். அருகணைந்த அன்னை ராதையிடம் இறங்கு கீழே. ஏனைய பெண்களைப் போல் இருந்தாலென்ன நீ என்றாள். பர்சானபுரியின் ராதைக்கு பாதங்கள் மண்ணில் படாது அன்னையே என்று முதியவர் நகைத்தார். மூதன்னை விழிகளில் நீர் படர்ந்து முகம் கனத்து நிற்பதை ராதை கண்டாள். மூதன்னையே என்றாள். அவள் முகம் திருப்பாமை கண்டு இதழ் கொட்டி அழகு காட்டினாள். அலைகளில் ஆடும் அரண்மனை போல வந்தது அணிபெரும்படகு. 12 சிறகு கொண்ட பறவை. 16 துடுப்புகளால் நீந்தும் மீன். அதன் முகப்பில் நின்ற வீரன் சங்கொலி எழுப்பியதும் கரையெங்கும் பொங்கி வான் தொட்டன வாழ்த்தொலிகள். படகின் முகப்பில் பாய்களின் நிழலில் காவலர் சூழ நின்றிருந்த கரியோனை ராதை கண்டாள். அவன் கருங்குழலில் சூடிய நீலப்பீலி கண்டாள். நிலையெழுந்து கால் தவற அள்ளி கிளை பற்றினாள். அவள்மேல் மலர்திர்த்து குலுங்கியது மரம். சிறகொடுக்கி விரைவழிந்து சற்றே திரும்பி கரையெடுத்தது படகு. அதன் விலாவிரிந்து ஒரு பாதை நீண்டு கரை தொட்டது. வீரர் 4 வந்து அதை துறையில் கட்டினர். நிமித்திகன் முதலில் வந்து நின்றான். தன் இடைச்சங்கு எடுத்து ஒலி எழுப்பினான். ஆயர்குலத்து அதிபர் மதுராபுரியும் மாநகர் துவாரகையும் ஆளும் மாமன்னர் கிருஷ்ண தேவர் வருகை என அறிவித்தான். வாழ்த்தொலிகள் நடுவே கருமுகம் விரிய இருகரம் கூப்பி கால் வைத்து வந்தார் கிருஷ்ணர். அவர் குழல் சூடிய பீலியில் எழுந்த நீலவிழியை மட்டுமே ராதை நோக்கியிருந்தாள். ஆயர் குடிமூத்தார் அரசரை வணங்கி ஆன்ற முறை செய்து அழைத்துச் சென்றனர். குடித்தலைவர் இல்லத்தில் கிருஷ்ணர் அமர்ந்திருக்க சாளரமெங்கும் நிறைந்தன சிரிக்கும் பெண்முகங்கள். குடியருகே எழுந்த கொன்றை மீதேறி கூரை இடுக்கின் சிறுதுளை வழியாக ராதை அவரை நோக்கி நின்றாள். பூமஞ்சத்தில் இளைப்பாரி பசும்பால் அருந்தி அமர்ந்தார் அரசர். அருகே கைகட்டி வாய்ப்பொத்தி நின்றனர் குடிகள். ஆயர்குல மருத்துவன் ஒருவன் வந்து பணிந்து அடியேன் மலை மருத்துவன். நிகழ்வது அறிந்து நிமித்திகன். மண்ணிரைத்தோடும் யமுனையின் வழிகளை அறிந்தவன். அரசர் கைப்பற்றி நாடி நோக்க அருளல் வேண்டும் என்றான். புன்னகை விரிய அவ்வண்ணமே ஆகுக என்றார் கிருஷ்ணர். அவரது கரிய கைப்பற்றி கண்மூடி தியானித்து மருத்துவன் சொன்னான். பாண்டவர் முடிமீட்ட கைகள். பார்த்தனுக்கு உரைத்த இதழ்கள். பாரதப் போர் முடித்த கண்கள். அரசர் குழாம் பணியும் அடிகள். ஆற்றுவது ஆற்றி அமைந்த நெஞ்சம். செவ்வரி ஒடிய கண்களால் நோக்கி திருமகளும் நிலமகளும் சேர்ந்த மணிமார்பு. திசையெல்லாம் வணங்கும் திருநாமம்.
யுகமெனும் பசுக்களை வளைகோல் கொண்டு வழிநடத்தும் ஆயன் என்றான். பின்னர் மேலும் குரல் தாழ்த்தி, நான் தளர்ந்து மூங்கிலானது வில். மரமறிந்து சிறகமைந்தது புல். வினை முடித்து மீள்கிறது அறவாழி. நுரை எழுந்து காத்திருக்கிறது பாலாழி என்றான். புன்னகை மேலும் விரிய தன் கையில் அணிந்த மணியாழி உருவி அவன் கையில் கொடுத்தார். வாழ்க என்று சொல்லி அவன் சிரம் தொட்டார். இக்குடியின் தலைவர் இவர். இகம் நீத்த ஸ்ரீதமரின் மைந்தர். எங்கள் குலத்தரசி ராதையின் மருகர் என்றார் மூதாயர். இன்று எங்கள் தேவியின் திருநாள். 90 வருடங்களுக்கு முன்பு பாத்ரபத மாதம் சுக்லாஷ்டமி நன்னாளில் திருக்கேட்டை நட்சத்திரத்தின் சதுர்பாதத்தில் அதிகாலையில் அன்னை பிறந்தாள். திருமகளே கருப்புகுந்தாள் என்னும் உருவழகு கொண்டிருந்தாள். விண்ணிறைந்த ஒளியொன்றால் விழிகள் நிறைந்திருந்தாள். கன்னியாகவே கனிந்தாள். மாலை மலரென உதிர்ந்தாள். திரும்பும் வைரம் என திருவிழிகள் கொண்டன. செவ்விதழில் சொல்லேதும் எழாமல் கிருஷ்ணர் எழுந்தார். அன்னையின் ஆலயத்துக்கு அரசரை அழைத்துச் செல்லுங்கள் என்று அமைச்சர் மந்தணன் உரைத்தார். வருக அரசே, வழி இதுதான் என்று ஸ்ரீதமரின் மைந்தன் சக்திதரன் வணங்கி அழைத்துச் சென்றான். எவரையும் நோக்காமல் எங்கோ நெஞ்சிருக்க நடந்து சென்றார். ஆயர்குடிகளும் மூத்தோர்கணங்களும் அவரைத் தொடர்ந்தனர். யமுனைக் கரையில் நின்ற இளநீலக் கடம்பு. அதனடியில் சிறுபீடம் ஒன்றின்மேல் சிற்றாடை கட்டி செந்தாமரை மொட்டேந்தி நின்றிருந்தாள் ராதை. முகிழ்த்த சிறுமுலையும் முறுவலிக்கும் இதழ்களும் விரிந்த மலர் முகமும் விழிநிறைந்த ஒளியுமாய் காத்திருத்தாள். கன்னி அன்னை, காதலரின் தெய்வம், ராதையின் களித்தோழி. மரக்கிளை உலுக்கி மலர்திர்ப்பாள். புல்லாரால் பூதொடுத்து அணிவிப்பாள். காட்டுத்தேனும் கனிந்த பழங்களும் கொண்டு வந்து அளிப்பாள். முல்லை அரும்பெடுத்து சோறாக்கி அல்லி இலை கிள்ளி கரியாக்கிப் படைப்பாள். கல்விழி மலராது காட்சி எழாமல் அங்கிருப்பாள் அன்னை. எவரையும் நோக்காத விழி கொண்டவள். ஏதொன்றும் அறியாது நின்றிருப்பவள். அன்னையின் ஆலயத்தின் முன் அரசர் நின்றார். காற்றேற்ற சுனை போல கரிய திருமேனி நடுங்க கண் கலுழ்ந்து வழிய கைகூப்பினார். நீள்மூச்சு நெஞ்சுலைத்தது. நெடுந்தோள்கள் குறுகின. திரும்பி அமைச்சரிடம் இலைநுனிப் பனித்துளி என நின்று தயங்கி உதிர்ந்த சொல்லால் வேகுழல் என்றார். அங்கிருந்தோரெல்லாம் அலைமோதினர். வேகுழலா என்றார் பேரமைச்சர். வேகுழலையா கேட்டார் என்றார் சிற்றமைச்சர். குழலூத ஒரு பாணனையும் கொண்டு வருக என்றார் தளபதி. கூட்டத்தில் நின்றிருந்த அனங்க மஞ்சரி இளவயதில் வேகுழலூதி இசை நிறைக்க அறிந்திருந்தார் என்றாள். யார், நம் அரசரா என்று பேரமைச்சர் திகைத்தார். அரசரா என்றார் மேலமைச்சர். முழு ஊரும் ஓடி மூச்சிறைக்க திரும்பி வேய்குழல்களெல்லாம் ஆநிலைகளில் உள்ளன என்கிறார்கள் என்றார் சிற்றமைச்சர். வேய்குழலொன்று உடனே செய்ய முடியுமா என்று பேரமைச்சர் கேட்டார். ராதை, என்னிடம் சிறு வேய்குழல் ஒன்றிருக்கிறது. நீலக்கடம்பின் மேல் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்றாள். கொண்டு வா உடனே என அமைச்சர் பதறினார். ராதை ஓடிச் சென்று எடுத்து வந்த வேய்குழலை பணிந்து மன்னரிடம் அளித்தார் அமைச்சர். கை நீட்டி அதை வாங்குகையில் கண்கள் சுருங்கி மீண்டன. கனத்த இமைப்பீலிகள் சரிந்தன. துடைதோறும் தொட்டு கைகள் தேடின. பின் தலை தூக்கி அமைச்சரை நோக்கி கையசைத்தார். அகலுங்கள், இங்கு எவரும் நிற்கலாகாது. அரசர் விழுதொடும் தொலைவில் ஒரு முகம்கூட நிற்கலாகாது என்றார் அமைச்சர். அனைவரும் வணங்கி அகல அறியாமல் ராதை ஒதுங்கினாள். காலோசை இல்லாமல் கடம்பின் பின் ஒளிந்தாள். தன்னைச் சூழ்ந்து அசைந்து மறையும் கால்களைக் கண்டு தழைக்குள் அமர்ந்திருந்தாள். தனிமை சூழ்ந்ததும் குழலை இதழ் சேர்த்தார் கிருஷ்ணர். விரல்கள் துளைகளில் ஓடின. இதழில் எழுந்த காற்று இசையாகாது வழிந்தோடியது. சிரிப்பை அடக்கி சிறுகைகளால் இதழ் பொத்தி அமர்ந்திருந்தாள் ராதை. குழல் மொழி கொண்டது. குயில் நாதம் ஒன்று எழுந்தது. ராதே என அது அழைத்தது. காற்றில் கை நீட்டி பரிதவித்து ராதே, ராதே, ராதே என மீள மீள கூவியது. கண்டடைந்து குதூகலித்து ராதை, ராதை, ராதை எனக் கொஞ்சியது.
கல்நின்ற கன்னியின் முகத்தை ராதை பார்த்தாள். கல்வழிகள் காட்சி கொண்டன. குமிழிதழ்கள் முறுவலித்தன. சுற்றி எழுந்து சுழன்று நடமிட்டது செவ்விழி. பீலிவழி விரிந்த தலையும் புன்னகை பெருகும் இதழுமாக யமுனை பெருங்கரையில் யாதவர்தம் அரசியின் முன் குழலோதி நின்றிருந்தான் கண்ணன். நீலம் முழுமை. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.